இறை வார்த்தை இன்று நவம்பர் 22. இறை பிரசன்னம் உங்கள் உடலோடும் உள்ளத்தோடும் ஆன்மாவோடும் இருப்பதாக. நீங்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவராக இருந்தால் பிற கிறிஸ்தவர்கள் உங்களிடம் கேட்கின்ற கேள்விகளுள் ஒன்று, இது பைபிளில் இல்லையே, பிறகு எப்படி இதை நம்புகிறீர்கள் என்பதாகும். சற்று ஏறக்குறைய இதே போன்றதொரு கேள்வியைத்தான் நம் ஆண்டவர் சதுசேயரிடமிருந்து இன்றைய நற்செய்தியில் எதிர்கொள்கிறார். சதுசேயர்கள் தோரா என்று அழைக்கப்பட்ட முதல் 5 நூல்களை மட்டுமே இறை வார்த்தை என ஏற்றுக்கொண்டனர். அந்த முதல் 5 நூல்களில் உயிர்த்தெழுதல் பற்றியும் வானதூதர்கள் பற்றியும் நேரடியாக குறிப்பிடப்படாததால் அவர்கள் அவற்றை நம்புவதில்லை. எனவே நம் ஆண்டவரிடம் சிக்கலான கேள்வி ஒன்றை கேட்கிறார்கள். லெவிரேட் திருமணம் என்ற யூத திருமண முறை பற்றி விவிலியம் குறிப்பிடுகிறது. வாரிசு இல்லாமல் ஓர் ஆண் இருந்தால் அவருடைய சகோதரர் அவர் மனைவியை திருமணம் செய்து அவருக்கு வாரிசு கொடுக்க வேண்டும். அவர் சகோதரர் பெயரை விளங்கச் செய்ய வேண்டும். இந்த முறையில் 7 சகோதரர்கள் ஒரே பெண்ணை திருமணம் செய்தால் உயிர்த்தெழுதலின் போது அவர் யாருடைய மனைவியாக இருப்பார் என்ற கேள்வியை கேட்கின்றனர். இதன் மூலம் இயேசுவை மடக்கிவிட்டோம் என்று அவர்கள் இருமாந்திருக்க, இயேசு அவர்கள் இறைவார்த்தை என்று நம்புகின்ற ஏற்றுக்கொள்கின்ற முதல் 5 நூல்களில் ஒன்றான விடுதலை பயணம் நூலிலிருந்து அவர்களுக்கான பதிலை கொடுக்கிறார். இறந்தோர் உயிர்த்தெழுதல் உண்டு என்று நிறுவுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை நமது விசுவாச வாழ்வில் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது என்பது உண்மைதான். எனினும் விவிலியத்தில் மறைபொருளாக குறிப்பிடப்பட்டுள்ள பல சத்தியங்களை திருச்சபையின் ஆசிரியம் நமக்கு விளக்குகிறது என்பதையும் நாம் உணர வேண்டும். எடுத்துக்காட்டாக, மூவொரு இறைவன் என்ற விசுவாச கோட்பாடு விவிலியத்தில் வெளிப்படையாக குறிப்பிடப்படவில்லை. திருச்சபையின் ஆசிரியம்தான் அந்த கோட்பாட்டை விளக்கி விசுவாச சத்தியமாக அறிவிக்கிறது. எனவே இறை வெளிப்பாடு என்பது இறை வார்த்தை என்கிற விவிலியம் மட்டுமல்ல, அந்த இறை வார்த்தையை தன் விசுவாச ஒளியில் விளக்கி காட்டும் திருச்சபையின் ஆசிரியமும் தான் என நாம் உணர வேண்டும். பிறருக்கும் அதை எடுத்துச் சொல்ல வேண்டும். ஆமென்.